உதயநிதியால் ஸ்டாலினுக்கு வந்த சிக்கல். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2வது முறை அமைய வேண்டும், ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும் என்று திமுகவின் தொண்டர்கள் அதிகளவில் களப்பணிகளை மேற்கொள்ள ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் உதயநிதி அவர்கள் திமுகவில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், வயது மூப்பு அமைச்சர்களையும் நிர்வாகிகளையும் தேர்தலை சந்திக்க கூடாது, இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும், திமுகவின் கூட்டணியான கட்சிகளுக்கு குறைந்த தொகுதிகளை மட்டும்தான் கொடுக்க வேண்டும், நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களில் திமுக வெற்றியடைந்துள்ளது, இந்த முறை கூட்டணி இல்லாமலும் திமுக ஆட்சியை பெரும்பான்மையுடன் கைப்பற்றும் என்ற நம்பிக்கையுடன் உதயநிதி அவர்கள் பேசியிருந்தார். மேலும் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களும் உதயநிதிக்கு ஆதரவாக பேசியுள்ளனர். ஆனால் இது கடும் கோபத்தை திமுகவின் கூட்டணியான காங்கிரஸ், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால், கூட்டணி இல்லாமல் திமுகவால் ஆட்சியை மட்டுமல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் இது தெரியாமல் அரசியலில் சிறுவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு வந்தவுடன் துணை முதல்வர் பதவி வரை வழங்கிய ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறின் காரணமாகத்தான் தற்பொழுது வாய்க்கு வந்ததை உதயநிதி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். தற்பொழுது கூட்டணியான காங்கிரசும் செல்வ பெருந்தகை திமுகவிற்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார். விடுதலை சிறுத்தைகளும் இந்த தேர்தலில் 15 தொகுதிகள் வரை கேட்டுள்ளார். இதுவரைக்கும் 4-5 தொகுதிகள் கேட்டிருந்த திருமாவளவனுக்கு தற்பொழுது 10 தொகுதிகளுக்கு மேலாக கொடுக்க முடியாது என்ற பேச்சு அடிபட்டால் நிச்சயம் கூட்டணியில் விரிசல் ஏற்படும். இதற்கு காரணம் உதயநிதியின் செயல்பாடுதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைத்துவிட்டாலும் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் கூட்டணியை ஆதரவு தெரிவித்தாலும் உதயநிதி அவர்களால் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி வந்துவிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அரசியல் உதயநிதிக்கு தெரியவில்லை என்பது உண்மையா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.